Hi guys, welcome back to our channel. This is me Havak Madan. என்னோட Instagram ஸ்டோரியில and என்னோட YouTube community postல வந்து நான் வந்து ஒரு Q&A போஸ்ட் பண்ணிருந்தேன். அதுல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்களோ, யாரெல்லாம் क्वेश्चंस கேட்டிருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறேன். First question, கார்த்திக் வந்து கேட்டிருக்காங்க how to get superhuman strength. So superhuman strength na வேற ஒண்ணுமே இல்ல. When it comes to calisthenics, three aspect இருக்கு. First one பாத்தீங்கன்னா உங்களோட explosiveness, second one பாத்தீங்கன்னா உங்களோட pure strength, third one பாத்தீங்கன்னா உங்களோட static strength. இந்த மூணையும் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பர் ஹியூமன் லெவல்ல வந்து ரீச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால எக்ஸ்ப்ளோசிவா புஷ்அப்ஸ் அண்ட் புல்அப்ஸ் பண்ண முடியும். புஷ்அப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லனா கிளாப்பிங் புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம். புல்அப்ஸ்ல பாத்தீங்கன்னா மசில் அப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லனா வந்து நீங்க பாருக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வருவீங்க. இத மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கணும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பியூர் ஸ்ட்ரென்த், வெயிட்டட் டிப்ஸ், வெயிட்டட் புஷ்அப்ஸ், வெயிட்டட் புல்அப்ஸ், இது எல்லாமே பியூர் ஸ்ட்ரென்த்ல வரும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரென்த். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரென்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் லைக் பிளான்ஜ், ஹியூமன் ஃபிளாக், இத மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வரும். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரென்த்துமே இருக்கு, எண்டுரன்ஸ். எண்டுரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ரெப்ஸ் பண்றீங்க, 100+ புஷ்அப்ஸ் பண்றீங்கன்னா நீங்க எண்டுரன்ஸ் ஸ்ட்ரென்த்தையும் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ரீச் பண்ணா இதுல வந்து ஒரு 3 எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க அன்லாக் பண்ணிருக்கீங்க. 3 எலிமெண்ட்ஸ்ல வந்து நீங்க மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் தெரிவிங்க. and you have unlocked superhuman strength. Second question, slumber boy கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கா ப்ரோ, அதனால தான் டிசிப்ளினா இருக்கீங்களா, ஃப்ராங்கா சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கோ இல்லைனா நான் கேலிஸ்தானிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ லவ்வுக்கும் எந்த வந்து கனெக்ஷனும் கிடையாது. அண்ட் எனக்கு பாஸ்ட்டில் எந்த லவ் ஃபெயிலியருமே இல்லை. நான் வந்து டிசிப்ளினாக இருக்கிறதும் சரி, நான் வந்து கேலிஸ்தானிக் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கலாம், நான் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கலாம், நான் கன்சிஸ்டண்டாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே பின்னாடி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கோல் இருக்குது, எனக்குன்னு ஒரு ப்ராப்பராக வந்து சர்டன் மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால என்னால் ஈஸியாக வந்து டிசிப்ளினாக இருக்க முடியுது. உங்களுக்குமே ப்ராப்பராக ஒரு கோல் இல்லைனா ப்ராப்பராக வந்து ஒரு பர்பஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு டிசிப்ளினாக இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அன்னைக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க, ரைட்டா? உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலே வேணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் லைஃப்பில் நிறைய பேரால் டிசிப்ளினாக இருக்க முடியாத ரீசன் என்னென்னா, நீங்கள் உங்களுக்காக இந்த லைஃப்பை வாழலை, யார் யாருக்கெல்லாமோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக டிசிப்ளினாக இருக்க முடியும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த உலகத்தில் பண்ணுறது நிறையவே இருக்குது. பட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த சொசைட்டி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுனால எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஏதாவது ஒன்று ரேண்டமாக பண்ணாதான் என்னால் சர்வை பண்ண முடியும்னு ஒரு ராங் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால தான் உங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியலை. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வெயிட் கெய்னிங் டிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் கெய்னிங் டிப்ஸ்னா ப்ரோ சிம்பிள் ப்ரோ. வெயிட் கெயின் பண்ணால் ஒரே ஒரு லாஜிக் தான். நீங்கள் உங்களோட டே டு டேல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் பண்ணுற காமனான கம்ப்ளைனே இதுதான், ப்ரோ நான் வந்து அதிகமாக தான் சாப்பிட்றேன், என்னோட ஃப்ரெண்ட் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன், பட் அவனுக்கு வெயிட் கெயின் ஆகுது, எனக்கு வெயிட் கெயின் ஆகல. ஸோ ஜெனட்டிக் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைக் மாதிரி எடுத்துங்க. ஒவ்வொரு பைக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைலேஜ் இருக்குது. அதுக்குன்னு இந்த ஸ்பெசிஃபிக் பைக்கால் மட்டும் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லா பைக்காலையும் சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். பட் அதுக்கு தேவைப்படுற பெட்ரோலை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ரைட்டா? சேம் உங்களோட பாடிக்கு ஒரு நாளுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியோடு நீங்கள் அதிகமான எனர்ஜி உங்கள் ஃபுட் மூலமாக இன்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். இதில் எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வந்து இன்டேக் பண்ணல. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இன்டேக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்ஷன் கேட்டிருக்காங்க, ஹவு டு ரெடியூஸ் லவ் ஹேண்டில்ஸ் இன் ஹோம்னா. இதுக்கு வந்து சேம் நான் லாஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்கள் ஒரு நாளுக்கு எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் ஃபுட் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? அதோட அதிகமாக நீங்கள் எனர்ஜி வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா? நீங்கள் வந்து உங்களுக்கு பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணுமா, இல்லைனா உங்களோட ஃபேஸ் ஃபேட்டை கம்மி பண்ணணுமா, இல்லைனா லவ் ஹேண்டில்ஸை கம்மி பண்ணணுமா, ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் பாடியிலேருந்து ஃபேட்டை வந்து கம்மி பண்ண முடியாது. ஃபேட் கம்மி ஆகணும்னா டெஃபினட்டாக ஒர்க் அவுட் வந்து அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட கம்மியான எனர்ஜி இன்டேக் பண்ணியிருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடிக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டெஃபிசிட்டில் இருக்குது, ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது 100% எனர்ஜி, பட் நீங்கள் உள்ள போட்டது வந்து 70% எனர்ஜி. ரிமைனிங் அந்த 30% வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் உங்களோட ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் லாங் டைமாக இந்த ப்ராசஸை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபேட் இருக்கும் அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் கம்மியாயிரும். ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பாடியிலேருந்து ஃபேட் வந்து கம்மியாகும் டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைமில். சர்டன் பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஃபேஸ் ஃபேட் கம்மியாயிரும், சர்டன் பீப்புளுக்கு தைஸில் வந்து ஃபேட் அதிகமாக போடும், சர்டன் பீப்புளுக்கு பெல்லியில் வந்து ஃபேட் அதிகமாக போடும். பட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லா ஃபேட்டுமே கம்மியாயிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஹோம் ஒர்க் அவுட்டா இல்லைனா ஜிம் ஒர்க் அவுட்டா டசன்ட் மேட்டர். இந்த ஒர்க் அவுட்லையுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது சேம் ரிசல்ட் தான். பட் நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறது மால்விஸ் ப்ரோ, இஸ் தேர் எனி ஜிம் டு லேர்ன் கேலிஸ்தானிக்ஸ் ப்ராப்பர்லி வித் கைடன்ஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎன்ல வந்து அவ்வளவு ஜிம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரைட் நோ எந்த ஜிம்ஸுமே அவைலபிளாக இல்லை. மேபி 1 or 2 பிளேஸில்
சர்டன் ஜிம்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். பட் நான் ஜென்யூனாக போனது கிடையாது, ஸோ எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு கேலிஸ்தானிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா கேலிஸ்தானிக்ஸில் உள்ள பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணலாம். ஸோ தேட்ஸ் வை என்னால் வந்து ரைட் நான் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் ஓனர் கிடையாது ரைட்டா. பட் எனக்கு ஜென்யூனாக வந்து எல்லாருக்குமே கேலிஸ்தானிக்ஸ் லேர்ன் பண்ணணும், எல்லாருமே கேலிஸ்தானிக்ஸ் கற்றுக்கணும், எல்லாருமே ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணணும், அந்த இன்டென்ஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்து, ஏன்னா வந்து ப்ராப்பராக கேலிஸ்தானிக்ஸ் லேர்ன் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை, அண்ட் அதே சேம் டைமில் எங்கேருந்து கற்றுக்கிறதுன்னு தெரியாது, ஹோம் ஒர்க் அவுட் பற்றி ப்ராப்பராக நாலேஜ் இருக்காது, கேலிஸ்தானிக்ஸ் பற்றி ப்ராப்பராக நாலேஜ் இருக்காது. ஸோ நான் இதெல்லாம் ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேட்ஸ் வை நான் வந்து வாரியர்ஸ் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணணும், இல்லைனா ஃபேட் லாஸ் பண்ணணும், இல்லைனா கேலிஸ்தானிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா அது ரிலேட்டடான எல்லா டுட்டோரியல்ஸ்லேருந்து கேலிஸ்தானிக்ஸ் கோர்சஸ்லேருந்து ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து எல்லாத்தோட ஆக்சஸுமே உங்களுக்கு வாரியர்ஸ் கிளப்பில் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு எதுக்குமே செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஒன் ஆக்சஸில் இது எல்லாத்தோட ஆக்சஸுமே கிடைக்கும். கம்யூனிட்டி சப்போர்ட்டில் இருந்துட்டு லைவ் வெபினார்ஸ்லேருந்து இது எல்லாத்தோட ஆக்சஸுமே உங்களுக்கு வாரியர்ஸ் கிளப்பில் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாரியர்ஸ் கிளப்பை வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோனிஷ் ப்ரோ கேட்டிருக்காங்க, ப்ரோ ஒன் மோட்டிவேஷன் கொடுங்கன்னு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னா நான் ஒன்று தான் கொடுப்பேன். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், திரும்ப இந்த லைஃப்பை ஒன்ஸ் அகைன் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. இந்த லைஃப்பில் உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயம் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறீங்களா? நீங்கள் 2024-25 டெஃபினட்டாக என்ன நினச்சாலுமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் எது வேணாலும் லேர்ன் பண்ண முடியும், எந்த ஸ்கில்லை வேணாலும் கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போது இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்களுக்காக வாழ்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறீங்களா, இல்லைனா எவனோ ஒருத்தனுக்காண்டி நெக்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக வாழ போகிறீங்களா? இதை தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மேட்ரிக்ஸ்னு வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு ரைட்டா. மேட்ரிக்ஸ்னால் என்ன பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை, அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் எந்த லிங்குமே இல்லை. அது வந்து ஒரு வே. பட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் 50 இயர்ஸை எவனோ ஒருத்தனுக்காண்டி வாழ போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ண போகிறீங்களா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கா, இதுதான் மேட்ரிக்ஸ். இதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆனதாக தான் அர்த்தம். என்னோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின், எவனோ ஒருத்தனுக்காண்டி நெக்ஸ்ட் 50 வருஷம் வாழ்கிறது தான் என்னோடய லைஃப், எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் மைண்ட் இன்னும் ஃப்ரீ ஆகலை. ஸோ அதை ஃப்ரீ பண்ணுற ப்ராசஸில் போங்க. அதுக்கு தேவைப்படுறது ப்ராப்பரான நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எதுலேயுமே இல்லை, நீங்கள் தான் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா யூடியூப். ஸோ இந்த ஒரே ஒரு லைன் தான் ப்ரோ, உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லீவ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் பண்ண போகிறீங்களா? இருக்கிறது ஒரு லைஃப். இல்லை இந்த ஒரு லைஃப்பில் எவனோ ஒருத்தனுக்காண்டி உங்களோட 50 வருஷத்தை ஸ்பாயில் பண்ண போகிறீங்களா? பட் எனிவேஸ் லைஃப்பில் வந்து ரிஸ்க் இருக்க தான் போகுது. எதை சூஸ் பண்ணாலுமே அதில் வந்து ஹார்ட்ஷிப் இருக்க தான் போகுது. பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்காண்டி ரிஸ்க் எடுக்கலாமே. ஸோ அதான் ப்ரோ என்னோட ஒரே ஒரு மோட்டிவேஷன் உங்கள் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், த நட்டோரியஸ் ஸ்ட்ரைக்கர், டூ யூ திங்க் எனி திங் you have done in school helped you with the profession you are in currently? Absolutely நோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஜென்யூனாக சொல்லணும்னா எதுவுமே இல்லை. ஸ்கூலில் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஏதாவது விஷயம் எனக்கு ரைட் நோ ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ஜென்யூனாக இல்லை. 1 செகண்ட் ஒரே ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது. ஐ திங்க் லைக் அது வந்து லாங்குவேஜ். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது ஸ்கூலில் தான். ஸோ அது வந்து தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப் மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ கற்றுக்க வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இன்கேஸ் வந்து இங்கிலீஷை வந்து ஸ்கூலில் வந்து ஓரளவு கற்றுக்கலனா கூட மேபி எனக்கு இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்திருக்காது. அது இல்லைனா நான் வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து ரைட்னா வந்து ஃபாலோ ஆகிருப்பேன். அதாவது ஒன்லி தமிழ் பீப்புள் பேசுகிறது மட்டும் தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் வந்து என்னோட கையில் இருந்தனால என்னால் வேலையில் இருக்க யாரோட நாலேஜை வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு, அது மூலமாக என்னோட நாலேஜை என்னால் ஈஸியாக வளர்த்துக்க முடிஞ்சு, நிறைய விஷயங்களை என்னால் பிரேக் பண்ணி வெளியே வர முடிஞ்சு. இன்னொரு விஷயம், நான் ஒன்றும் படித்தது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடையாது. நான் படித்தது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து கிரெடிட் கொடுப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்கூலுக்கு எகென்ஸ்டே கிடையாது. ஈவன் இப்போவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்னோட தம்பிங்களாக இருக்கலாம், யாருனாலுமே வந்துட்டு ஆனால் நான் வந்து ஸ்கூல் குவிட் பண்ணட்டா அப்படின்னு வந்து கேட்டால் நான் கொடுக்குறது ஒரே ஒரு அட்வைஸ், ஸ்கூலு வந்து ஒரு டைம் தான். நீ இதில் படிக்கிற அது படிக்கல மேட்ரு கிடையாது. ஸ்கூல் லைஃப்பில் இருக்க ஃபன் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த பயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் லைஃப்பை ரொம்பவே வந்து அழகாக மாற்றும். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறது தான் அதோட லைக். ஸோ அதில் ஒரு ஜென்யூனாக ஒரு பியூட்டி இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஜென்யூனாக வந்து எல்லாருக்குமே கொடுக்குற அட்வைஸ், ஸ்கூலை வந்து குவிட் பண்ணாதுங்க. பட் ஸ்கூலில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா, இல்லைனா ஸ்கூலில் வந்து நீங்கள் நல்லா படிக்கலை, இல்லைனா ஸ்கூல் தான் ஒரே ஒரு ஆப்ஷன்னு நீங்கள் திங்க் பண்ணாதுங்க. ஸ்கூல் ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக், அவ்வளோதான்.
ஸ்கூலில் நீங்கள் கற்றுக்கிறத வச்சு உங்களால் வந்துட்டு மணி மேக் பண்ண முடியாது. அங்கே நீங்கள் கற்றுக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அது மூலமாக நீங்கள் மில்லியனரோ இல்லைனா பில்லியனரோ இல்லைனா எதுவுமே நீங்கள் ஆக முடியாது. பட் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து கற்றுப்பீங்க. அது நல்லாவே இருக்கும். அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால டெஃபினட்டாக ஸ்கூல் வந்து எல்லாருமே போங்க. மேபி உங்களுக்கு அதோடு ரொம்பவே ஒரு பேஷனேட்டடாக பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, டைம் பத்தலை. இது வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் இருக்கும். மேபி உங்களோட மைண்ட் வந்து எலான் மாஸ்க் மாதிரி இருக்கலாம், இல்லை மார்க் ஜூக்கர்பர்க் மாதிரி இருக்கலாம். மேபி உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு ஐடியா இருக்கலாம். மேபி உங்களால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்கூலை குவிட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் அகேன்ஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கௌதம் ப்ரோ, நான் டெய்லி 50 புல்லப்ஸ் அண்ட் 40 புஷ்அப்ஸ் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு பேக்கும் செஸ்ட்டும் எதுவுமே மாற மாட்டேங்குது. என்ன ப்ரோ செய்கிறதுக்கு? நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிங்க, பட் ப்ராப்பராக ரிசல்ட் இருக்காது. கேலிஸ்தனிக்ஸ் பண்ணிங்க, ப்ராப்பராக ரிசல்ட் இருக்காது. ஜிம் போவீங்க, ப்ராப்பராக ரிசல்ட் இருக்காது. நிறைய பேர் பர்சனல் ட்ரெயினர் ஹையர் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ரிசல்ட் இருக்காது. நிறைய பேர் கோச்சஸை வந்து ஹையர் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ரிசல்ட் இருக்காது. இதுக்கு எல்லாமே காமனான விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து தப்பாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்களோட ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக இல்லை, ஏதோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் அப்ரோச் பண்ணுற விதம் கரெக்டாக இல்லை, உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் எரர் இருக்கலாம், அண்ட் தென் உங்களோட டயட்டில் வந்து எரர் இருக்கலாம். இது ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட ரிக்கவரியில் வந்து எரர் இருக்கலாம். இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிளைண்டாக எரர் பண்ணிட்டு இருப்பீங்க. பை தட் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா ப்ராக்ரஸே இருக்காது. ஸோ இதில் எங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். ரெண்டு விஷயம் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா தேவைப்படுது. நான் மைண்ட் செட் வைஸில் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் ஒர்க், செகண்ட் ஒன் ஸ்மார்ட் ஒர்க். எப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகுதோ அப்போ உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாரோடையும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்ஷினி வந்து கேட்டிருக்கேன், ஹவு டு ஓவர் கம் ப்ரோகாஸ்டினேஷன்? டேக் ஆக்ஷன். ப்ரோகாஸ்டினேஷன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திங்க் பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மசில் பில்ட் பண்ணணும்னு ஒரு கோலை செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணலாம், எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். பட் ரேண்டமாக நீங்கள் போயிட்டு ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுறதுல கிடைக்கிற ரிசல்ட் நீங்கள் புக் ரீட் பண்ணுறதுல கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எவ்வளோ புக்கானாலும் படிக்கலாம். ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு 2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு வரும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ரிலேஷன்ஷிப் புக்லேயுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்ஷன். நீங்கள் ஒன்ஸ் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் 100 டேஸில், நெக்ஸ்ட் 300 டேஸில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிற விஷயம், நீங்கள் உங்களோட எங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அங்கேருந்து ப்ராக்ரஸ் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். பட் நீங்கள் இது எதையுமே பண்ணாமல் நான் வந்து பக்கா ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்துட்டு பக்காவாக எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து டிசைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு திங்க் பண்ணுறது இட்ஸ் அன் இல்யூஷன். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும், எவ்வளோத்து உங்கள் ப்ளூ பிரிண்ட் பக்காவாக இருந்தாலும் ஸ்டில் அங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். எந்த மில்லியனராக இருக்கலாம், எந்த பில்லியனராக இருக்கலாம், எந்த ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளாக இருக்கலாம், யாருமே எதையுமே கம்ப்ளீட்டாக ஃபிகர் அவுட் பண்ணல when they start. So the only option right now to stop your procrastination is don't think too much, just start. அஸ்வின் வந்து ஒரு ஸ்வீட்டான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக கேலிஸ்தனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே லேர்ன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட். அண்ட் எனக்கு ஷோல்டர் வந்து ஆல்ரெடி டிஸ்லோகேட் ஆனதுனால நான் அதில் வந்து ஆக்சுவலாக ஜென்யூனாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆஃப்டர் 3 months தான் நானே வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து ஹோல்டு வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நான் லேர்ன் பண்ணும்போது தேர் இஸ் நோ டுட்டோரியல்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது தமிழில், ரைட்டாக. ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஃபீலை வேறு ஏதோ வந்து உலகத்தையே நம்ம சாதிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேறு லெவலில் ஏதோ ஒரு பண்ண மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அண்ட் அந்த ஒரு ஸ்கில் நமக்கு மீதி எல்லா ஸ்கில்ஸையும் அன்லாக் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட கான்ஃபிடென்ட்டையும் பிலீஃபையும் உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தனு ப்ரோ கேட்டிருக்காங்க, ப்ரோ மாஸ்டர்பேஷன் பற்றி வீடியோ போடுங்க ப்ளீஸ். இதை பற்றி ஒரு செர்டன் கிளாஸஸ் வந்து வாரஸ் கிளப்புக்குள்ள ஆல்ரெடி ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் வாரஸ் கிளப் வந்து செக் பண்ணலாம். அண்ட் நான் ஃபியூச்சரில் இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிக் டாபிக். ஸோ ரைட் now நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வைஷுன்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி உங்கள் 2 பேருக்கு மட்டும் உடம்பு ஏறுது, அதுவும் உங்கள் தம்பி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணார், அவருக்கும் எப்படி வந்து உடம்பு ஃபாஸ்ட்டாக வந்து பில்ட் ஆகுது? ஸோ அதுக்கு வந்து மேபி ஒன் ஆஃப் த ரீசன் எங்களோட ஒர்க் அவுட் மெத்தட், நாங்கள் அப்ரோச் பண்ணுற ட்ரைனிங் மெத்தட். உங்களுக்கும் சேம் ட்ரைனிங் மெத்தட் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வாரஸ் கிளப்பை செக் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ப்ராப்பரான வேலை ட்ரெயின் பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்ரெயின் பண்ணால் உங்களோட ப்ராக்ரஸும் வேறு லெவலில் தான் இருக்கும். நீங்கள் மினிமல் எஃபோர்ட்டில் மேக்ஸிமம் ரிசல்ட்டை வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐம் என்கரேஜிங் எவ்ரி ஒன் டு ஜாயின் வாரியர்ஸ் கிளப். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணுன்னு இருக்கீங்க அண்ட் நீங்கள் பில் கேட்ஸ் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக மில்லியனர் ஆக போகிறீங்க. அதை வந்து யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது, பிகாஸ் ஹீ ஹேஸ் a certain amount of knowledge about money. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் certain amount of டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஸ்கிரீமை பற்றி ஒரு certain knowledge வந்துடும், ரைட்டா? சேம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கலைன்னா உங்களுக்கு அதுக்கு எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு தெரியல, வேறு எதுவுமே கிடையாது. உங்களால் பண்ண முடியாது, எனக்கு வராது, எனக்கு ஜெனட்டிக் இல்லை, இது எல்லாமே ஜஸ்ட் அன் இல்யூஷன்.
ஒன்ஸ் அகெயின் அனதர் ஒரு கொஸ்டின் மனோ ப்ரோ கேட்டிருக்காங்க, வை யூ ஆர் சேயிங் ஸ்கூல் இஸ் ஆல்சோ ப்ரிசன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் யங்ஸ்டர்ஸை வந்து டிமோட்டிவேட் பண்ணுது. டெஃபினட்டாக வந்து நான் யாரையுமே ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்ல. ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் இன் ஸ்கூல். டெஃபினட்டாக ஸ்கூலுக்கு போங்க, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க, எதுலெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிங்க, டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் கூட பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இது எதுவுமே வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்கூலை வந்து எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ஸ்கூலை ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க ஸ்கூலை பற்றி என்ன ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ஓப்பனாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்கூல் சிஸ்டம் எந்த வேலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வந்து ரேண்டமாக நீங்கள் நியூஸில் பார்க்குறத விட்டுட்டு ரேண்டமாக சொசைட்டியில் வந்து அவைலபிளாக இருக்க இன்ஃபர்மேஷன் விட்டு கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஹாவ் பில்ட் த ஸ்கூல் சிஸ்டம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹேவாக் சுதீப் ப்ரோ கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோல் இன் கேலிஸ்தானிக்ஸ். என்னோட கேலிஸ்தானிக்ஸ் கோல் இல்லைன்னா என்னோட ஜெனரல் கோல் ரைட் நோ பார்த்தீங்கன்னா, கேலிஸ்தானிக்ஸ் வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணுற மாதிரி வாரியர்ஸ் கிளப்பை வந்து ஒரு பிக்கஸ்ட் கம்யூனிட்டியாக மாற்றணும். பை தட் எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் கேலிஸ்தானிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஜிம்ஸ் வந்து என்ன அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் தேவைப்படுது. அப்போ தான் என்னால் நிறைய பிளேஸில் வந்து ஃபிசிக்கல் ஜிம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். கேலிஸ்தானிக்ஸ் பேஸ்ட் ஜிம், அதாவது ஃபாரின் ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃபியூச்சரில் நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். ஸோ அதுக்கு எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தேவை. நம்ம கேலிஸ்தானிக்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறோம் அஸ் ஏ டீமாக. தட்ஸ் மை கோல் ரைட் நவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒபிட்டோ உச்சிகா கேட்டிருக்காங்க, ஐ ஆம் 14 years old. ஐ பீன் ஒர்க்கிங் அவுட் ஃபார் 1.5 years. புஷ்அப்ஸ் PR in a single set is 177. வாட் இஸ் யுவர் தாட்? அமேசிங் ப்ரோ, ரெஸ்பெக்ட். நிறைய பேர் இங்கே ஒரு புஷ்அப்ஸ் கூட போட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஜில் உன்னால் 177 புஷ்அப்ஸ் பண்ண முடியுதுன்னா அமேசிங். நான் வந்து என்னோட ஜென்யூன் புஷ்அப்ஸ் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 101. லாஸ்ட்டாக நான் சேலஞ்ச் பண்ணும்போது தான் என்னால் அவ்வளோ புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சு. நான் வந்து 1 hour புஷ்அப்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுறது கிடையாது, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. நீ புஷ்அப்ஸில் வேறு லெவல் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்க. கிரேட், கீப் இட் அப். இதிலே ஸ்டாப் பண்ணாதான் இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போ. யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தனீஷ் அசாத் ப்ரோ, உங்கள் ஜெனட்டிக் வேறு எங்கள் ஜெனட்டிக் வேறு, பிகாஸ் நீங்கள் கண்டனுக்காக வீடியோவில் போய் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஜெனட்டிக் கொஸ்டினில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டை வந்து பிக் பண்ணுங்களேன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டை வந்து பிக் பண்ணுங்கள். அதில் வந்து வேலையில் வந்து 7 billion 8 billion பாப்புலேஷன் இருக்குது. இதில் நீங்கள் டாப் 1 மாறணும். மெஸ்ஸி, விராட் கோலி இதை மாதிரி டாப் 1 நீங்கள் மாற ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஜெனட்டிக் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பட் அது உங்கள் கோலா? இது வந்து 100% பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறது ரைட்டா? உங்களோட கோல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் 0 1 2 3 இப்போ விராட் கோலி கூட கம்பேரிசன் வைங்க. உங்களோட கோலில் விராட் கோலி கூட கம்பேரிசன் வைங்க. கிரிக்கெட்டில் வைக்காதுங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக்கான கோலில் ஒரு பர்சன் டாப் 1 இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட நீங்கள் கம்பேரிசன் வைங்க. அவங்க எங்கே இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் இன்னும் 10% கூட ரீச் பண்ணல. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாருக்குமே டெஃபினட்டாக நீங்கள் வந்து 100% ரீச் பண்ணி வேலையே டாப் லெவலில் ரீச் பண்ணால் ஜெனட்டிக் மேபி ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் டெஃபினட்டாக. பட் அது உங்களோட கோலா? உங்களோட கோல் ஆவரேஜாக வந்து ஒரு 40% ரீச் பண்ணாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ண மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக் தேவையில்லை. உங்களோட கோல் வந்து என்னென்னு செட் பண்ணுங்க. உங்களோட கோல் மோஸ்ட்டாக 99% ஆஃப் பாப்புலேஷனோட கோல் வந்து ஆவரேஜான கோல் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அது எதாக வேணாலும் இருக்கலாம். அதை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஜெனட்டிக்ஸ் தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஜெனட்டிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 70-80% மேலே போயிடுவீங்க. பட் உங்களோட கோல் ரைட்டாக 40% தான் இருக்குது. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜெனட்டிக் தேவை. அண்ட் வென் இட் கம்ஸ் டு பில்டிங் மசில், நீங்கள் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கவங்க, எல்லா டிஃப்ரெண்ட் ரேஸில் இருக்கவங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே மசில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் உங்களை மாதிரியே ஒரு சிமிலர் ஜெனட்டிக் வச்சுருக்கவங்களும் வேறு லெவல் ஃபிசிக் பில்ட் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஏன் நீங்கள் பில்ட் பண்ணல? மேபி ஏன் நீங்கள் பில்ட் பண்ணல? ஜெனட்டிக்கை ப்ளேம் பண்ணாமல் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஃபஸ்ட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் ப்ளேம் யுவர் ஜெனட்டிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் காமனாக வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் ஜெனுவினாக வந்து நேமை வந்து பிக் பண்ண விரும்பல. பட் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து ஷார்ட்டாக இருக்கேன், நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லைஃப்பில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் கையில் ஒரு சர்டன் கார்ட்ஸ் கொடுப்பாங்க ரைட்டாக. வந்து லைஃப்பை வந்து ஒரு கேம் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி பாருங்கள். எல்லாருக்குமே சர்டன் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்ட்ஸ்குள்ளே என்ன இருக்கும்னு யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது. உங்ககிட்ட என்ன வேணாலும் உங்கள் கையில் வரலாம். அந்த கார்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வின் ஆகிறீங்களா லூஸ் ஆகிறீங்களான்னு டிசைட் ஆகுது. சேம் தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்கும், சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ ஹைட்டாக இல்லைனா இட் டசன்ட் மீன் யூ ஆர் கோயிங் டு லூஸ் இன் யுவர் லைஃப். ஸ்டில் நீங்கள் இந்த லைஃப்பில் எல்லாமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். டாலாக இருக்க பர்சனால் என்னெல்லாம் பண்ண முடியும், சேம் எல்லாமே உங்களால் பண்ண முடியும்.
there is nothing to stop you. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட ஃபினான்ஸ் அதாவது மணி ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இது மாதிரி எவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்குது நீங்கள் டெவலப் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்செக்யூராக இருக்க சான்சஸே இல்லை. அண்ட் அதே மாதிரி டாலாக இருக்க எல்லாருமே இன்செக்யூராக தான் இருக்காங்க, மாடல்ஸ் எல்லாருமே இன்செக்யூராக தான் இருக்காங்க. ஈவன் ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் அவங்களுக்கு சில இன்செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் வாட் யூ ஹேவ். எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணுறது இட்ஸ் எ ஸ்டூபிடிட்டி. சேஞ்ச் பண்ண முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். பை தட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் அப்சைட் டவுனாக சேஞ்ச் ஆகும். அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு ரிக்ரெட் அபவுட் தட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். ஸோ ரைட் நவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கேலிஸ்தெனிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் என்ன வாரஸ் கிளப்பை செக் பண்ணுங்கள். வாரஸ் கிளப்போட ஆக்சஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு கேலிஸ்தெனிக்ஸ் கோர்சஸோட ஆக்சஸ், டுட்டோரியல்ஸோட ஆக்சஸ், ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸோட ஆக்சஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்கில் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸோட ஆக்சஸ், அண்ட் தென் லைவ் கிளாஸஸ் அண்ட் லைவ் வெபினார்ஸோட ஆக்சஸ், கம்யூனிட்டி சப்போர்ட். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு 2025 உங்களோட கேலிஸ்தெனிக்ஸ் ஜேர்னி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப் வந்து அப்சைட் டவுனாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் ஜாயின் வாரஸ் கிளப். நான் எதனால இதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னோட ஓனில் வந்து நான் பண்ண முடியும்னு. டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. ஆக்சுவலாக லைக் ஒரு பொண்ணு வந்து அவங்க நேம் வந்து மறந்து போச்சு, பலூனக்கான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8000 பீப்புள் வந்து மோர் தென் 400 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க கூட ஜஸ்ட் பேசுகிறதுக்கும் அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் பிக்ஸை வந்து பார்க்குறதுக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணால் யாருக்குமே கையில் வந்து பணம் இருக்காது, யாருக்குமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம வந்து பீப்புளை ஜென்யூனாக எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாலோ, பீப்புளோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பார்த்தாலோ இட்ஸ் அ ஸ்கேம். ஸோ இட்ஸ் அ சேட் ரியாலிட்டி. பட் என்ன பண்ணுறது, அதான் ரியாலிட்டி. வி நீட் டு பிரேக் எவ்ரி திங். ஸோ உங்கள் எல்லாரையும் பார்ட் 2ல் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.